ஹாய் ஹலோ எவ்ரிவன். நீங்க வழக்கமா மார்வலோட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் பாத்தீங்களா? பல பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு நிறைய டைம் லைன் ஜம்ப்ஸ் இதெல்லாம் நடக்கும் பாத்திருக்கீங்களா? ஆனா நம்ம புராணத்திலேயே அந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு சொன்னா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். டைம் லைன் ஜம்ப் இந்த கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு புராண கதை இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராவணனையே அவன் பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்டாசுரன் ஒரு அரக்கன் அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவனை கொண்டு வருவாங்க உயிரோட. அது பண்டாசுரங்கிற அரக்கன். அவன் எப்பேற்பட்ட அரக்கனா இருந்திருப்பான் பாருங்க. 1000 வருஷத்துக்கு கழிச்சு பிறக்க போற ஃபியூச்சர்ல பிறக்க போற ஒரு அரக்கனை முன்கூட்டியே அவன் காலகட்டத்துக்கு முன்னாடியே கொண்டு வருவான். அவனை துரியோதனனை அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்கூட்டியே கொண்டு வருவான். இந்த பண்டாசுரங்கிற அரக்கன் யாரு? அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா லலிதா பரமேஸ்வரிய வேண்டவங்களோ காமாட்சி அம்மனை வேண்டவங்க அவங்கள உபாசனை பண்றவங்களுக்கு தெரியும் பண்டாசுரங்கிறது யாருன்னு. பண்டாசுரனை கொள்றதுக்கு தான் நம்ம அம்பாள் வருவாங்க. அதாவது ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி ரூபம் எடுத்து இந்த பூமியில ஜனிப்பாங்க. இந்த பண்டாசுரங்கிற அரக்க யாருன்னா காமதேவன் இருக்கார்ல. காமதேவர் சிவனும் பார்வதி சேர்ந்தாத்தான் முருகர் பிறப்பாருங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா காமதேவர் அவர் ஒரு அம்பு விட வைப்பாரு இந்திரனோட பிளான்ல. எனவே அது உலக நன்மைக்காக காமதேவர் ஒரு உன்னத நோக்கத்துல செஞ்சிருந்தாலும் சிவனோட அனுமதி இல்லாம அவர் மேல காம அம்புகளை விடுறதுனால சிவனுக்கு மன்மத அன்பு விடுறதுனால சிவனுக்கு கோவம் வந்துடும். சிவன் என்ன பண்ணுவாருன்னா மன்மத அன்பு விட்ட உடனே சிவன் ஒரு நெற்றிக்கண்ணை வச்சு எரிச்சிடுவார் காமதேவனை. அந்த சாம்பல் இருந்து உதிக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வங்கிற பாருங்க அரக்கன் தான் பண்டாசுரன். காமதேவன் இறந்துருவாரு அந்த சாம்பல்ல, அந்த எப்படி சொல்றது நெற்றிக்கண்ணோட வெப்பத்துல இறந்துருவாரு. அது இறந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய அரக்கன் தான் பண்டாசுரன். இந்த பண்டாசுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனோட அக்னி வெப்பமும் இருக்கும், அவனுக்குள்ள காமதேவரோட சக்தியும் இருக்கும். அப்படிங்கிற போது ஒரு தெய்வத்தோட சாம்பல்ல இருந்து வந்ததுனால he will be far more powerful than any other deity. அப்படிங்கிற போது இந்த தெய்வத்தை கொல்றதுக்காக அந்த தெய்வத்திலிருந்து உதிச்ச அந்த சாம்பல இருக்கிற அரக்கனை கொண்டதுனாலதான் இவங்க தேவைப்படுவாங்க. இவன் என்ன பண்ணுவாருன்னா பண்டாசுர சிவகணங்களோட ஒன்னா சுத்திட்டு இருப்பார். ஏன்னா பண்டாசுரன் குழந்தை வடிவத்துல வரும்போது எல்லாரும் எடுத்துக்குவாங்க. அந்த சிவகணங்கள் உங்களை தத்தெடுத்து வளர்த்துவாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகும்னா சிவகணங்கள் கிட்ட இருந்து சிவனோட மந்திரத்தை ஒன்று ரகசியமான மந்திரத்தை ஒன்று வாங்குவாங்க. அது எனக்கு என்ன மந்திரம் ஞாபகம் இல்ல, எனக்கு சொன்னாங்க, எனக்கு புராணத்துல படிச்சா அது ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மந்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணி சிவனோட அனுகிரகத்தை வாங்கிடுவார். சிவனோட அனுகிரகத்தை வாங்கி சிவன் என்ன வரம் கொடுப்பாருன்னா உன் கூட யார் நான் என் கூட யார் போர் புரிஞ்சாலும் அவங்களோட பாதி சக்தி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட வர வாங்கிடுவார். இது ரொம்ப கிளவரான டெக்னிக். ஏன்னா யார் அவன் முன்னாடி நின்னாலோ அவங்களோட பாதி சக்தி இவங்களுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரி. அப்படிங்கிற போது யாருமே லிட்டரலி அவனை டிஃபீட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் சிவன். ஏன்னா அதுக்கு பைபாஸே கிடையாது அந்த வரத்துக்கு. அப்படிங்கிற போது ஆதிபராசக்தினால மட்டும்தான் அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். அப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தேவர்கள்லாம் உட்காந்து அக்னி குண்டத்துல உட்காந்து ஹோமம் பண்ணி வளர்த்தி பல ஆயிரம் வருஷங்கள் தபம் இருந்து அவங்களோட சக்தி எல்லாத்தையும் போட்டு அந்த லலிதா பரமேஸ்வரி அந்த ஹோம குண்டத்துல இருந்து வர வைப்பாங்க. அவங்களோட அக்கம்பெனி பண்றது யாருன்னா வாராகி படை தளபதி, அவங்களோட மந்திரினி பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா மந்திரினி ராஜமாத்தங்கி. அவங்களோட அவதாரம் தான் நம்ம மதுரையில் இருக்கிற மீனாட்சி. அதாவது ராஜமாத்தங்கியோட அவதாரம் தான் மதுரை மீனாட்சி, ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப எடுத்துக்கிட்டோம்னா இந்த போர் பண்டாசுரனுக்கும் அவங்களுக்கும் நடக்குது அவங்களோட சேனையோட. அப்போ ஒருத்தங்களா லலிதா பரமேஸ்வரி அனுப்பிச்சு பண்டாசுரனோட குழந்தைகளை கொல்றது. பாலா திரிபுர சுந்தரி தான் பண்டாசுரனோட பசங்களை கொல்லுவாங்க. பண்டாசுரனோட பசங்களை கொல்றது அப்படியே ஒன்னொன்னா கொண்டு பண்டாசுரனையும் கொன்றுவாங்க. ஆனா என்னன்னா இதுலதான் ஒரு சூட்சம் இருக்கு. என்னன்னா நாராயணனோட 10 அவதாரம் இருக்குல்ல, அவங்களோட விரல்ல இருந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா நாராயணனோட அந்த எதிரிகள் இருப்பாங்கல்ல, அந்த எதிரிகள் எல்லாத்தையும் நிஜ வாழ்க்கையில வர வைப்பான். ஒரு அரக்கனை ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரு வாமன அவதாரத்தோட எதிரி யாரு பாலி. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வருவாங்க. அப்புறம் கார்த்தவீரிய அர்ஜுனன், அப்புறம் ராமரோட அவதாரத்துல யாரு ராவணன். ராவணனுக்கு அப்புறம் ராவணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க இந்த லலிதா பரமேஸ்வரி இந்த பூமியில வந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராவணன் 1000 வருஷம் கழிச்சு வர வேண்டிய ஒரு அரக்கன். அவனை முன்கூட்டியே எழுப்பி கொண்டு வந்துருவாங்க பண்டாசுரன். ஏன்னா பண்டாசுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அரக்கர்களுக்கும் அதிபதி. அவன் சிவன் அந்த மாதிரி ஒரு சக்தி வாங்கியிருப்பான். அப்படிங்கிற போது எல்லா அரக்கர்களுக்கும் அவன் அடிபடிச்சுதான் அவன் எதிர்காலத்துல வரக்கூடிய அரக்கர்கள் முதற்கொண்டு. அப்படிங்கிற போது அவங்களை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து ராவண, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதனை, இவங்க எல்லாருமே கலிபுருஷன் முதல் கொண்டு கலியுகம் இப்பதான் நடக்குது. கலியுகம்னா இப்ப திரேதாயுகத்தோட ஆரம்பத்திலேயே கலிபுருஷனை கொண்டு யுத்தத்துல கொண்டு இறக்குவாங்க. அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்பாள் அவங்களோட ஒரு விரல்ல இருந்து ஒரு அவதாரத்தை கொண்டு வருவாங்க. அந்த 5-10 விரல்ல இருந்து 10 அவதாரங்கள் அவங்க விரல்ல இருந்து வரும். ஒரு அரக்கர்களையே கொண்டு கடைசியா பண்டாசுரனை கொல்லுவாங்க. பண்டாசுரனை கொல்லும் போது என்னன்னா காமேஸ்வரரோட அஸ்திரத்தை யூஸ் பண்ணி பண்டாசுரனை கொல்லுவாங்க.
அப்பதான் வந்துட்டு மன்மதனை வந்து உயிர்ப்பிப்பாங்க. மன்மதனை வந்து சூட்சும உயிர்ப்பிப்பாங்க. எப்படின்னா வந்து உன்னோட சூட்சும உடல்ல நீ இருப்ப, கிருஷ்ணர் வந்து பிறக்கிற காலகட்டத்துல நீ வந்து அவங்களுக்கு குழந்தையா பிறந்து உன்னோட உடல் சரீரத்தை வந்து நீ திருப்பி பெற்றிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிருவாங்க. இப்ப நீங்க இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா பாருங்க, நீங்க எத்தனையோ படிச்சிருக்கீங்க, ஆனா வந்துட்டு ஆனானப்பட்ட இவ்வளவு பெரிய அரக்கனை பத்தி நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி மல்டிவர்சல் கான்செப்ட் வந்துட்டு இருக்குங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாம வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம். நம்ம புராணத்தோட இது, அதோட டெப்த், அதோட தாத்பரியங்கள் வந்து நம்ம தெரியாம தான் உண்மையாலுமே நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம். நம்ம புராணத்தை உள்ள போய் படிச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்களுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்கு, நிறைய ரகசியங்கள் இருக்கு, வாழ்க்கையை பத்தி ரகசியங்கள். நீங்க இந்த கதையை கேட்கும் போதுமே வந்து ஒரு லெவல்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் நம்ம லைஃபுக்கு எப்படி சூட்டபிள்ங்கிறது தெரியாம முடிச்சுட்டு இருப்பீங்க. நான் புராண கதைகள் சொல்லும் போதுமே உங்களுக்கு அது வந்துட்டு உங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்றாங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் நிறைய புராண கதைகள் வந்து சொல்லலாம்னு இருக்கேன் நீ வர காலகட்டங்கள்ல. அதை வந்து உங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சமம் என்ன, கதைக்கு பின்னாடி இருக்க சூட்சமங்கள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அம்பால வழிபடுறதுல வந்து என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு சர்வ வல்லமை வாழ்க்கையில வேணும்னா நீங்க இந்த அம்பால வந்து வழிபடலாம். காஞ்சி காமாட்சி இல்லைன்னா வந்து லலிதா பரமேஸ்வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வ வல்லமை பொருந்தியவனா நான் வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வழிபடலாம். ஏன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நாராயணோட 10 அவதாரத்தை அவங்க விரல்ல இருந்து கொண்டு வந்தவங்க. அப்படிங்கிற போது she has that multi dimensional quality. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தெய்வத்தையும் நீங்க ஒரு காரணத்துக்காக வழிபடணும். சோ இந்த கதையில் இருக்க சூட்சமம் தான். அப்போ நீங்க சர்வ வல்லமையா நீங்க வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா நீங்க அந்த தெய்வத்தை வழிபடலாம். பட் நான் இந்த கேள்விதான் கேட்பேன். காஞ்சி காமாட்சி கும்பிடுறவங்க நிறைய பேர்த்துக்கிட்ட நான் தான் கேட்பேன், அந்த சர்வ வல்லமைக்கு தாங்கக்கூடிய சக்தியும் பக்குவமும் தைரியமும் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நீங்க அந்த சர்வ வல்லமையை தாங்கிக்க கூடிய சக்தியும் திறனும் சேலஞ்ச எப்படி சொல்றது ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நீங்க இந்த தெய்வத்தை வழிபடலாம். அத்துடன் நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.